ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக பிடிஓ ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டத்துக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து 8th 10th எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்டத்தினர். இப்போ நான் இன்னொரு மாவட்டத்துக்கு இருக்குது, நான் வேறு மாவட்டம், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது சேம் கேட்டகரி சேம் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸில் எந்த கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் உங்களை எடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பஞ்சாயத்து யூனியன் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். இது முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 62,000 லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்தது வரைக்கும் 9 ஜனவரி 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி லாஸ்ட் டேட், அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு மாறி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்கள் மாவட்டம் எதுவோ உங்கள் பஞ்சாயத்து யூனியன் எதுவோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கமெண்ட்லேயும் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது குயிக்காக பார்த்துடலாம். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ மறக்காமல் அது மேலே சைன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் உங்களுடைய பெயர், இந்த இடத்துல பாலினம் ஆண் பெண் திருநங்கை, இந்த இடத்துல உங்களுடைய அப்பா இல்லை கணவர் பெயர், இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க டேட்டை மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் ஏஜ் கால்குலேட் பண்ணி போடணும். கல்வி தகுதி என்ன, இப்போ இருக்க நீங்கள் அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நிலையான முகவரி பெர்மனண்ட் அட்ரஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், இதர மதத்தினர் எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வகுப்பு மற்றும் பிரிவுன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி, அதில் நீங்கள் உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இதில் முன்னுரிமை சொல்லியிருக்காங்க. கொரோனாவில் அப்பா அம்மாவை 2 பேர்த்தையுமே இழந்தவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை இவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது கீழே வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. டிசி வைக்கணும், உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். மேலே சொல்லியிருந்தால் அந்த 2 முன்னுரிமை இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீது, இதில் 4ல் ஏதாவது ஒன்று வைக்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 10x4 inches எம்டி போஸ்டல் கவர். ஓகேங்களா? அந்த கவரில் 10x4 inches 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டு அதில் உங்களுடைய அட்ரஸ் எழுதி அதையும் வச்சுக்கோங்க. மொத்தமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வைக்கணும், உங்களுடைய டிசி வைக்கணும், கல்வி தகுதி சான்று வைக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும், முன்னுரிமை சான்று ஏதாவது இருந்துச்சுன்னா வைங்க, அட்ரஸ் ப்ரூஃப் வைங்க, கூடவே அந்த எம்டி போஸ்டல் கவர். இது எல்லாத்தையுமே வச்சு மொத்தமாக பேக் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். அது கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் போட்டிருப்பாங்க. அந்த டிக்ளரேஷனை கீழே இங்கே படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு நாள், இடம், உங்கள் ஊர் பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர் கையொப்பம் இங்கே இடத்துல உங்கள் சைனை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இல்லை ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன். ஓகேங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 30 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதில் ஒரு நோட்டிஃபிகேஷனை வச்சு இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன வேலைவாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 17,700 58,100 ரூபாய். வயது வரம்பு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரினா 18 முதல் 32, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர்னா 18 முதல் 34, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்னா 18 முதல் 37, ஆதரவற்ற விதவை ஆல் கேட்டகரிஸ்னால் 18 முதல் 37, மாற்றுத்திறனாளிக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் தான். இது இல்லாமல் கூட ஒரு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரினா 48, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டினா 53 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு.
ஓகே, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/12 சாயந்தரம் 5:45. ஓகேங்களா? இதில் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் ஒவ்வொன்றிலையுமே அதில் கிளியராக கொடுத்துருவாங்க. எந்தெந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். எல்லாத்துக்குமே இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மாவட்டத்துக்கு, இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்கு ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க. அந்த மாவட்டத்தில் ஒரே அட்ரஸான்னு கேட்டிங்கன்னா ஒரே அட்ரஸ் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியனுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ். ஸோ நீங்கள் ஒரே அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடாதீங்க. உங்களோட அஃபிஷியல் பஞ்சாயத்து யூனியனுக்கு எந்த அட்ரஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த அட்ரஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்ஸ், அதாவது நம்ம மாவட்டத்துக்கான வெப்சைட்டோட லிங்க் இதில் கொடுத்துருக்கோம். இது எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போங்க. கீழே எண்டில் போனீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் வெப்சைட், அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிஎன் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் லிங்க்னு தனியாகவே மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டம் எது, இங்கே இருக்க 38 மாவட்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ஸோடதும் 38 டிஸ்ட்ரிக்ஸோடதும் இதில் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, விழுப்புரம், விருதுநகர், வேலூர், திருவாரூர், திருவண்ணாமலை, இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் இதில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்ததை சொல்லிடுறேன். நேற்று முந்தா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு 9 மாவட்டத்துக்காக வந்திருக்கு. அதாவது கள்ளக்குறிச்சி, விருதுநகர், விழுப்புரம், அதுக்கடுத்தது ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சின்ன சேலம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் மற்ற மாவட்டத்துக்கும் வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 1 காலி இடங்கள் 2 காலி இடங்கள் இருக்கிறதுனால நம்ம அதை போடலை வீடியோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் மாவட்டம் எது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் இதில் ஷோ பண்ணியிருக்கோம். இந்த விருதுநகர் மாவட்டத்தை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி விருதுநகர் மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இது. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மோர்னு ஆப்ஷன் பார்த்து 3 பட்டன் மாதிரி இருக்கும். அதில் வந்தீங்க அப்படின்னா நோட்டீஸ்னு இருக்கும் 2வது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி க்ளோஸ் ஆயிரும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரெக்ரூட்மெண்ட், நோட்டீஸில் 3வது ஆப்ஷன் ரெக்ரூட்மெண்ட். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்துடும். உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அறிவிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் விருதுநகர் பிளாக்குக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சுழி பிளாக்குக்கு நைட் வாட்ச்மேன் வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டைக்கு நைட் வாட்ச்மேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதே மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு போகிறேன். திருப்பூருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே போனீங்கனாலும் அதே மாதிரி தான். மோர் ஆப்ஷன் போங்க, நோட்டீஸ் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் வந்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த இதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு இதில் அறிவிச்சிருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளகோயிலுக்கு நைட் வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜீப் டிரைவர் 3 காலி இடங்களுக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. ஊத்துக்குளியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை, இதில் பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன் வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பூர் யூனியன் ஆஃபீஸ்க்கே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குன்னு மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செக் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு தெரியல, இதில் எனக்கு எங்கே போய் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் எது அப்படிங்கிறத நான் இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லுக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.